வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 50. 1653ஆம் ஆண்டில் தட்சிண பிரதேசத்தில் அவுரங்கசீப் வைஸ்ராயாக இருந்த சமயம் தபதி நதி கரையோரம் இருந்த பர்ஹான்பூருக்கு விஜயம் செய்தார் இளவரசர் அவுரங்கசீப். மொகலாய நிர்வாகத்தில் இருந்த பர்ஹான்பூரின் கவர்னர் மீர் கலீல் ஷாஜஹானின் சகோதரியின் கணவர். ஒரு மாலை நேரம் அரண்மனைக்கு அருகே இருந்த மான் பூங்காவில் அத்தையை சந்திக்க சென்றார் அவுரங்கசீப். அந்தப்புறத்து பெண்கள் பலர் அங்கே ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர்தான் ஹீராபாய், இந்து பெண். மற்ற சில பாதுஷாக்களைப் போல அழகிய பெண்களை பார்த்தவுடன் கிறங்கி போகிற வகையரா இல்லை அவுரங்கசீப். ஆனால் ஹீராபாய் விஷயத்தில் அவர் தோற்று போக நேர்ந்தது. அத்தையோடு மருமகன் பேசி கொண்டிருந்த போது அங்கே வந்த ஹீராபாய் அருகே இருந்த மாமரத்தில் சற்றே கைக்கெட்டும் தூரத்தில் இருந்த கனி ஒன்றை பறிப்பதற்காக பட்டுப்பாவடை குதியாட்டம் போட ஒய்யாரமாக தாவி குதித்தாள். அந்த பெண்ணழகியின் முன்னழகும் பின்னழகும் இளவரசரின் இதயத்தில் ஒரு இன்ப பூகம்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு வியப்பான விஷயம் என்னவென்றால், இந்த புதிய அனுபவத்தால் உடல்நிலையே சில வினாடிகள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்து விட்டார் அவுரங்கசீப். இது கண்ட எல்லோருமே பதறி போனார்கள். பிறகு ஒரு மாதிரி சுதாரித்து எழுந்த இளவரசரிடம் அவர் அத்தை என்ன உடம்புக்கு ஏதாவது சிகிச்சை ஏற்பாடு செய்யட்டுமா என்று கவலையோடும் பரிவோடும் விசாரிக்க, ஆம் என்று மெல்ல தலையசைத்த அவுரங்கசீப் தன் நோய்க்கு மருந்தான பேரழகி ஹீராபாயை சுட்டி காட்டினார். சக்கரவர்த்தி ஷாஜஹானின் மகன் விருப்பத்தை யாரால் மறுக்க முடியும்? இந்த காலத்தில் நிஜ மயக்கம் நிகழ்ந்த போது அவுரங்கசீப்புக்கு வயது 35. ஏற்கனவே 6 குழந்தைகளுக்கு அப்பா. சைனாபதி என்று அழைக்கப்படும் ஹீராபாய் பேரழகி மட்டுமல்ல, இசையிலும் நடனத்திலும் தேர்ந்தவள். சில காலம் இந்த பேரழகியிடம் வசமிழந்து மயங்கி கிடந்தார் அவுரங்கசீப் என்றே சொல்ல வேண்டும். இந்த நெருக்கத்தின் போது ஒருமுறை ஹீராபாய், முன்பு ஒரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தோம், ஒயின் கோப்பையை இளவரசரிடம் நீட்டிய நிகழ்ச்சி நடந்தது. மதுவை அதுவரை தொட்டிராத அவுரங்கசீப் காதலுக்கு தலைவணங்கி மிகுந்த தர்ம சங்கடத்துடன் ஒயின் கோப்பையை தன் உதடுகளுக்கு அருகே எடுத்து சென்ற போது அதை தட்டியும் விட்ட ஹீராபாய், என் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பை சோதித்து பார்க்கவே மதுவை நீட்டினேன். இதுவே போதுமே. இந்த கேவலமான பானத்தை ஒழுக்கத்தில் சிறந்த தாங்கள் குடிக்க வேண்டிய அவசியமில்லை என்றால் உணர்ச்சிகரமாக. கொடுமை. இளவரசர் அவுரங்கசீப்புடன் பழக ஆரம்பித்த ஓரிரு ஆண்டுகளில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அல்பாயுசில் இறந்து போனாள் ஹீராபாய். மனம் கவர்ந்த மங்கை தன் மடியில் தலை வைத்தவாறு மடிந்து போனதை கண்ணெதிரே கண்ட அவுரங்கசீப் பைத்தியம் பிடித்தவரைப் போல ஆனார். காதலி இறந்த நாள் முழுவதும் கதறி அரற்றிய இளவரசர் வேதனையை மறப்பதற்காக குதிரை ஏறி காட்டுக்குள் வேட்டையாடப் போனார். அன்று வேட்டையில் அவர் காட்டிய ஆவேசம் கண்டு விலங்குகள் கதி கலங்கி சிதறி ஓடியதாகவே கூறப்படுகிறது. அவுரங்கசீப் காட்டிய வெறியைக் கண்டு திகைத்து போன தளபதி மீர் அஸ்காரி, இளவரசே, நிதானத்துடன் இருக்கும்போதுதான் வேட்டையாட செல்ல வேண்டும். தாங்கள் தற்போது இருக்கும் நிலையை நாம் அரண்மனைக்கு திரும்பி செல்வதே நல்லது என்று சொல்லியும் இளவரசர் கேட்பதாக இல்லை. நான் என்ன செய்வேன்? அரண்மனைக்கு சென்றால் துக்கம் தாழாமல் என் இதயம் வெடித்துவிடும் போல் இருக்கிறதே என்று புலம்பினார் அவுரங்கசீப். தன்னுடைய காதல் அனுபவம் பற்றி பிற்பாடு வயதான காலத்தில் குறிப்பிட்ட ஆலம்கீர், அவள் இறந்தது நல்லதுக்கு தான். எனக்கு எத்தனையோ கடமைகள் காத்திருந்த போது காதலில் நான் சிக்கி பாதை மாறக்கூடாது என்பதற்காக இறைவனே அவளை அழைத்து கொண்டார் என்றே நான் நினைக்கிறேன் என்று பெருமூச்சுடன் கூறியது உண்டு.